Hi everyone. Welcome to another episode of Real Talk with Achu and Vichu. And today we are going to interview one of my grandfather's younger brothers. His name is Parthasarathi, and he's one of the major owners and runners of Hotel Saurashtra Gujarati Hotel. It's located in Trivandrum near Pathas, and this hotel has gone on for a long period of time, more than 10 plus years, and we serve only one dish, puri and some delicious curries. And so that's the specialty that's a specialty. Of the hotel. Yes. We have only one item in our menu. How many hotels have you seen like that? And they are running this for more than a decade or two now. So before we start, this pure discussion and entire discussion will be in Tamil. This is for providing the authentic discussions, which I believe will be really valuable. But for our international audiences, at the end, I will provide in summary in English to recap whatever discussions took place today. So sit back and hold tight, and let's get into the episode. Hi, Mr. Parthasarathi. Thank you for letting us interview you today. So, எப்படி இந்த ஹோட்டல் தொடங்குச்சு? ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால என்னோட தகப்பனார் ஓகே அவர்கள் இதை குஜராத்திக்காரர்களிடம் இருந்து லீஸுக்கு எடுத்தார்கள். ஓகே. பின்பு அந்த அதை இவர்களே நடத்தி கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு எனது தகப்பனாருக்கு பிறகு எனது அண்ணன் திரு பாஸ்கரன் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய தம்பியாக நான் கழிஞ்ச 20 வருடமாக இதை நடத்தி கொண்டு வருகிறேன். சரி, எனக்கு இப்போவும் ஓர்மை இருக்கு. நான் குட்டி வயசுல இருக்கும்போது பாஸ்கி தாத்தா வந்து இந்த காலத்தை ஆஃப்டர்நூன் அவங்க போவாங்க, நீங்க ராத்திரி போவீங்க, அப்படிதாங்க இருந்துச்சு இல்ல? ஸோ எனக்கு ஓர்மை இருக்கு, லைக் யூனோ ஃப்ரம் என் சைல்ட்ஹுட்ல இருந்து. ஸோ நீங்க வந்து இந்த கடையில ஒரே டிஷ் தான் சர்வ் பண்றீங்க, ரைட்? இப்போ ஒரே டிஷ் தான். நீங்க டெம்ப்டடா இல்லையா? லைக் உங்களுக்கு எப்பவே தோணலையா லைக் வேற ஏதாவது டிஷ் கொண்டு வரலாம், அப்படி ஏதாவது டெம்ப்டேஷன் இருந்துச்சா உங்களுக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பெரும்பாலியாக மற்றவர்கள் விரும்புகிறார். ஸோ அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக எனக்கும் அதில் ஒரு மனதிற்கு ஒரு திருப்தி, அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். ஓகே. அண்ட் இங்க வந்து எப்போ தொடங்கும்? ஒரு 3:30 காலை தொடங்குமா? 3 தொடங்குவோம். ஓகே. 8 மணி வரை. ஆனால் 8 மணிக்கு முன்னாடியே எல்லாம் தீர்ந்து போகும், டிபெண்டிங் ஆன் எப்படி சப்ளை இருக்கு. ஆமா ஆமா. So another thing for context, this hotel is always packed. Okay, it can be 5 o'clock in the evening, right? And people will come and eat early dinners just so that they can taste this puri. ஸோ உங்கள் பொறுத்து நம்ம பூரியில் என்ன அந்த மாதிரி ஒரு விசேஷ் ஃபேக்டர் இருக்கு தட் வேற எல்லாரும் நம்ம கூட கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேங்காங்க? அதாவது இந்த பூரி கூட 4-5 டிஷ் கொடுத்தோம். ஆமாம், டிஷ்ஷஸ் அது எக்ஸ்ட்ரானரி, வெளியில யாருக்கும் கிடைக்காது. ஆமாம். மாத்திரமல்ல, அது ஒரு பப்படம் இந்த மாதிரி கறிகள் கொடுக்கும்போது நம்ம ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ். ஆமாம். எவ்வளோ ஒரு செட்டு பூரி? 70 ரூபா இப்போ சார்ஜ் பண்ணுறோம். 70 ரூபா. அண்ட் அதில் எவ்வளோ லைக் 6 பூரி கிடைக்கும்? 3 பூரி. ஓகே, 3 பூரி அண்ட் எல்லாம் கறி, ஒரு பப்படம். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ கொடுக்கணும். எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பூரி 3 பூரி வாங்கினா ஒரு செட்டாக கணக்காக்குவோம். சரி, ஒரு பூரி தான் வாங்குறீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். 20 ரூபா சார்ஜ். ஓகே. ஏன்னா அது கூட ஒரு பப்படம் அந்த கறிகள் எல்லாம் கொடுப்போம். அப்படிதான் பதிலாகும். சரி. அண்ட் இந்த லொகேஷன் எப்படி தொடங்குனீங்க? பிகாஸ் இது வந்து பார்த்தாஸ்க்கு ரைட் கிட்ட. அந்த காலத்துல பிசினஸுக்குன்னு இடங்கள் கிடையாது. ஓகே.
பார்த்தாஸும் அதுக்கப்புறம் தான் வந்தது. காந்தி வளர்ந்த அப்புறம் தான் வந்தது. அப்போ வீடுகள் தான் இருக்கும். ஏதாவது ஒரு வீடை எடுத்து அதில் ஒரு ஹோட்டலாக போடுவோம். ஸோ நம்ம லக்கில் பார்த்தாஸ் கிட்ட வந்துச்சு சொல்லுவீங்களா? ஆமாம், இந்த கடை தொடங்கின பிறகுதான் பார்த்தாஸே வந்தாங்க. அதனால நம்ம பார்த்தாஸ் கிட்ட. ஓகே. அண்ட் இங்க வந்து நீங்க இப்போ உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இப்படியே போகுதுக்கா? ஃபியூச்சர்ல இந்த பில்டிங்கை ஒன்னோட நல்ல ரீதியில கட்டி இனி உள்ள காலத்துல இந்த மாதிரி நடத்த முடியாது. ஆமா. அதனால ஒரே ஹாலாக்கி அது நல்ல ரீதியில மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலான்னு விரும்புகிறேன். ஓகே. அண்ட் இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்கும்ல, பிகாஸ் நம்ம வந்து எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் ஒரே டிஷ்ஷு. எப்படி நீங்க வந்து இந்த காம்படிஷன் எல்லாம் டேக்கிள் பண்றீங்க? பலரும் சௌராஷ்டிரா பூரி என்று போடுறாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து அதனுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை மெயின்டைன் பண்றோம். சேம் டேஸ்ட். இப்போ ஒருவர் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இப்போ இருக்கு தான் சொல்லிட்டு போறாங்க. நம்ம டிஷ் யாருமே குறை சொல்றது. அதனால ஆண்டவனுடைய ஒரு தயவுனாலே இட் இஸ் கோயிங் ஆன். அண்ட் இப்போ நீங்க சொல்றீங்க டிஷ் எல்லாம் எக்ஸ்ட்ரா டிஷ் கொண்டு வர பிளானே இல்லையா உங்களுக்கு? இல்லை பிளான் தான் இருக்கு உங்க மைண்ட்ல? மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ இல்லை. ஓகே. நீங்க எதுக்கு சொல்றீங்க கேட்கலாமா? லைக் மேபி இந்த சப்ளை எக்கனாமிக்ஸாலையா? லைக் எவ்வளோ வாங்குறோமோ அவ்வளோ சேல் அதனாலயா? இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கே நம்ம ஒரு 6-7 பேரை வேலை கேட்க. ஆமா. அப்போ இது கூட நம்ம ஒரு பூரியும் டீயும் கொடுக்கணும். இது கூட ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம வைக்க என்றால் எகைன் எம்ப்ளாயிஸ் வேணும். ஸோ லேபர் தான் மேஜர் ப்ராப்ளம். இது நான் நோட்டீஸ் பண்ணேன், அதனால கேட்குறேன். டுவாண்டத்தில் நான் ரொம்ப கடையில் போகும்போது ரொம்ப ஹிந்திக்காரங்க தான் இப்போ லேபரர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி இங்கே யாருமே வேலைக்கு வர்றதில்லை. ஓகே. அதனால நார்த் இந்தியாவில இருந்து தான் எல்லாருமே இங்கே வராங்க. ஓகே. அவங்களுடைய வரவு இல்லைன்னா இங்கே பாதி ஹோட்டல் அடக்கி விட்டுரும். அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா லோக்கல்ஸ் யாருமே வேலைக்கு வர்றதில்லை. So, for your context, if you walk through the streets of Kerala, especially in Trivandrum, lot of the labor workers in the hotel, in pharmaceuticals, are all Hindi-speaking people, and it's not the local Malayalis. So, what do you guys think that reason is? We have got a reason from our famous hotel owner, but what do you guys think about it? இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ லக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நம்ம ஒர்க்கர்ஸு இவ்வளோ வருஷமாக நம்ம கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரைட்? எவ்வளோ லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க அதில், அந்த ஆஸ்பெக்ட்? அவங்களும் சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளும் ரீசனபிள் பேமெண்ட் கொடுக்குறோம். ஆமாம். அதனால ஓகே. பட் இந்த மாதிரி லைக் இப்போ ரொம்ப ஃபிலாசபியில் போனோன்னா லாயல்ட்டி ஒரு விஷயத்து இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு இல்லை? யாரு பைசா இன்க்ரீஸ் பண்ணாலும் போறாங்க. பட் நம்ம கடையில நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அதே ஒர்க்கர்ஸ் எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்தாங்களோ அவங்க இப்பவும் இருக்காங்க. நம்மளும் அதுக்கு ரீசனபிளா கொடுக்கறதுனால இருக்காங்க. இப்போ பொதுவாக கேரளான்னு இல்லை, சவுத் இந்தியாவிலேயே லேபர்ஸ் கிடைக்க ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தியாவில் ஒரு இல்லை, கேரளாவில் ஒரு மலையாளி வேணால் அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம 12 மணிக்கு நேரம் வேலை பார்ப்பான். ஆமாம். ஆனால் when he comes to கேரளா அவன் வேலையை பார்ப்பான். அதான் என்னுடைய. அதெல்லாம் புரிய மாட்டேங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ வாழ்ந்துட்டு? லோக்கல் சிம்பிளி அவங்களுக்கு அப்படி ஜாலியாக சுற்றணும் இருக்கணும். they won't work. அதே சமயத்தில் வெளிநாடுகளில் போனால் they will work for 12 hours
ஆமா, இப்போ துபாயில ரொம்ப மலையாளிஸ் பார்க்குறோம். இது மாதிரி ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குறாங்க. அங்க வேலை பார்க்கலாம், ஆனா இங்க வேலை பார்த்தா கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. ஆமா. ஸோ இது வந்து எக்கானமியை எஃபெக்ட் பண்ணதா, லைக் இந்த லோக்கல் ஸ்டேட்ஸோட எஃபெக்ட் பண்ணுமா இல்லை? அது இனி ஒரு ஒரு 10 வருடம் கழிஞ்சா தான் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். ஓகே. ஏன்னா அவங்க பாப்புலேஷன் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆமா. ஸோ அவங்களுடைய ஓட்டு உரிமைகள் எல்லாமே இங்கே வரும்பொழுது, அவங்க குழந்தைகளும் இங்கே படிக்கும் பொழுது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்க தாத்தா, நீங்க எப்படி இந்த ஹோட்டல் எக்கனாமிக்ஸ் பார்க்குறீங்க ட்ரிவாண்ட்ரம்ல? இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா இல்லை ரொம்ப ஃபெயிலியர் ஆகுதா, எப்படி நீங்க சொல்லுவீங்க? திருவனந்தபுரத்தை பொறுத்தவரையில் இட் இஸ் கேபிட்டல் சிட்டி. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ அவங்களுக்கு மாத வருமானம் தான் கூடுதல் கிடைக்கும். ஓகே. பட் அதர் டிஸ்ட்ரிக்ட் கொச்சி, ஆமா. எர்ணாகுளம்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏரியா. ஸோ அங்கே காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் வந்தால் அங்க நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஒரு மிடில் இதில் தான் போக முடியும். பட் எனக்கு புரியல. ஸோ ட்ரிவாண்ட்ரம் தானே கேபிட்டல் சிட்டி. ஸோ ட்ரிவாண்ட்ரம் தானே ஷுட் பி த மேஜர் பிஸ்னஸ் ஹப் ஆஃப் கேரளா. வை இஸ் இட் நாட்? இல்லை, அது என்னன்னு தெரியாது. அந்த காலம் முதலே எர்ணாகுளம், தட் இஸ் கொச்சி தான் கொச்சி பிஸ்னஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே போர்ட் இருக்கு. ஆமா, கொச்சி போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம். ஆமா. பிகாஸ் என்னன்னா தமிழ்நாடுலன்னா சென்னை கேபிட்டல் சிட்டி, மெட்ரோ சிட்டி, பிஸ்னஸ் ஏரியா, பிஸ்னஸ் ஹப், ஐடி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஒரு ஆந்திரா எடுத்துட்டோம்னா ஹைதராபாத், ஆந்திரா தெலுங்கானா ஹைதராபாத். மும்பை மகாராஷ்டிராவில் சொல்லலாம், பிகாஸ் புனே தான் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு சொல்லலாம். குஜராத்ல அகமதாபாத். இங்கே ஏன் எப்படி ஆகுதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பொதுவாக லேபர் ப்ராப்ளம் இருக்கு ஸ்டில் இன் கேரளா. இன் கேரளா और ट्रिवांड्रम மட்டும் சொல்லலாம். பெரிய இன்வெஸ்டர்ஸ் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் லேபர் லீடர்ஸ் சொல்ல அவங்க கேட்டு செய்ய வேண்டியது. அதனால பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு அவங்க விரும்பலை. அதனால மேஜர் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தமிழ்நாடு இல்லாட்டா கர்நாடகா அப்படி போயிடுவாங்க. கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ணது போகிறோம். அண்ட் ஃபியூச்சர் பொறுத்து இப்போ உங்கள் கலைஞர் யாராவது டேக் ஓவர் பண்ணுறாங்களான்னா உங்கள் ஆசை என்ன இருக்கும்? அவங்க என்ன பண்ணும் இந்த ஹோட்டலில் இன்னும் ஒரு லெவலை ரீச் பண்ணதுக்கு உங்கள் விஷயம் என்ன? என்னுடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ வந்து அதை ஏன்னா இனி மாடர்ன் இது they can run the business from anywhere. ஓகே. இனி இப்போ ஏஐ எல்லாம் வருது. ஆமாம். அதனால எந்த மாற்றங்கள் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க பிஸ்னஸை வெளியிலிருந்தே வேணாலும் செய்யலாம். பட் உங்கள் பொறுத்து நீங்கள் என்ன வார்னிங் கொடுப்பீங்க? நம்ம வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாற்ற லைக் ப்ரைஸ் எப்போ எவ்வளோ சீப்பாக இருக்கும்போதோ ப்ரைஸ் இருக்கணும். குவாலிட்டியில் நீங்கள் லேபரர் சொல்வீங்களா? ஃபுட்டுடைய குவாலிட்டி எப்பவும் நல்லா இருக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபுட்டோட எப்படி லைக் சூப்பர் நம்ம வாங்குற மார்க்கெட்டில் வாங்குறது நல்ல ஜாமான்கள் வாங்க. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வெண்டர்ஸ் யாருக்கிட்ட நம்ம வாங்குறோமோ அவங்க கூட இருந்தால் நல்லா ரைட். ஓகே. ஸோ நீங்கள் அப்படி லைக் பண்ணுவீங்களா? ஒரே வெண்டர்ல இருந்து வாங்குவீங்களா? ஆமாம், நம்ம குவாலிட்டி பார்த்து தான் செய்கிறது. ஓகே. கடன்கள் வாங்குறது கிடையாது. ஓகே. கேஷ் கொடுத்து தான் வாங்குறோம். ஓகே. அதனால நம்ம பார்த்து நமக்கு இஷ்டம் உள்ளதை நமக்கு பிடித்ததை நம்ம வாங்குறோம். ஓகே. So I think that's it for our discussion today. I hope you guys enjoyed a lot. I enjoyed a lot. You know, coming from Dubai and getting a chance to interview and see how our family hotel has developed so far.
ஸோ தாத்தா உங்க என்ன லாஸ்ட் வேர்ட்ஸ், எப்படி உங்களுக்கு பிடிச்சது பாட்காஸ்ட்டை? Okay. I am proud to be uh, with my grandson. அண்ட் லாஸ்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஹோட்டல் ஏன் பெஸ்ட்னு சொன்னா எது சொல்லுவீங்க? நான் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன். இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. So see, man of few words, but hidden என்னன்னா பூரி பெஸ்ட் பூரினா எங்க ஹோட்டல் தான்டா, அது நான் கேரண்டி பண்ணலாம். ஸோ I'm sure a lot of our Dubai audience will be wondering how unique is this puri and stuff. Please, whenever you get the chance to come into Androm, please visit Hotel Sarasha Gujarati Hotel, located near Pathas. And I would like to call my mom as well if she has a few words to say. Hi everyone again. See, the speciality of this hotel is they are maintaining the delicious, the recipes are still authentic, and they are still following the same recipe, and the taste hasn't changed a bit. அதுதான் இங்க உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதாவது நீங்க இப்ப என்னோட ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நொஸ்டால்ஜியா. யாருனாலுமே இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க, என்னை விட கொஞ்சம் ஒன் ஜெனரேஷன் அப் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஏன் இங்க திருப்பி திருப்பி வராங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களோட மெமரிஸ் இந்த ஹோட்டலோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஹோட்டல் டிஃப்ரெண்டா இருந்தது. பார்த்துட்டு இருந்தது மாமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட் இன்னைக்கும் இருக்கு. அது அந்த ஒரு புரிய பிச்சு நீங்க வாழ வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட மெமரி லைன் உங்க அப்பா கூட வந்த காலம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்த காலம், அதுக்கு கூட்டிட்டு போகும். அதுதான் இந்த ஹோட்டலோட யூஎஸ்பின்னு சொல்லலாம். நாங்க ட்ரேட் சீக்கிரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். எதிர்பார்க்காதீங்க, நாங்க தர மாட்டோம். அது எங்களுக்கே சொந்தமானது. ஆனா அந்த குவாலிட்டிய மாமா வந்து பாத்தா மாமா வந்துட்டு அவங்க அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் மாமாவோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. முடிஞ்சிச்சா பூரி முடிஞ்சிச்சா அவ்வளவுதான். பாஸ்கர் மாமா இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் இன்னும் டைம் ப்ரொலாங்கா இருக்கும், 9:30 வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி யோசனையில இருந்தாங்க மாமா. ஆனா இப்போ மாமா வந்து எப்படி பண்றாங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த அதை வந்து ஒரு மந்த்ரா மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் நீட்னஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். இப்போ நீங்க மாமா கிட்ட கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஷ் ஆட் பண்ணலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கும்போது மாமா சொல்றது என்னன்னா புதுசா ஒன்னு ஆட் பண்ணி அது எப்படி வருதுன்னு பாக்குறத விட நம்ம கிட்ட இருக்குது ஒரு what you say goose which gives golden eggs. So when we have it, we should take care of the goose and get the use out of it. இதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் a business over உங்களுக்கு புரியும், because unit economics plays a crucial role in all our businesses. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தால் அதோட இம்பேக்ட் என்னமா இருக்கும் ப்ரைஸிங்கில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் புரியுது. நான் இப்போ ஒரு பையனாக இருக்கும்போது எனக்கு புரியுது, ஓகே இதனால தான் கொண்டு வர மாட்டோம். பிகாஸ் ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப பேருக்கும் இருக்கும், பட் கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் அதோட நெக்ஸ்ட் சேலஞ்ச். பட் ஐம் ஷுர் ரொம்ப பேருக்கு இந்த ஹோட்டல் பற்றி தெரியும். நீங்கள் ட்ரிவாண்ட்ரமில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சஜஷன்ஸ் என்ன? உங்களுக்கு எந்த ஹோட்டலில் என்ன பிடிக்கும், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், கமெண்ட்ஸில் எழுதுங்க. அண்ட் நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் தாத்தாவை. And one more question, do you want this in Dubai? Do you want Saurashtra Puri in Dubai? அது சப்போர்ட் இருந்தால் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.